ஒண்ணுமே தெரியாத மண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அவன் தான் விஜய். நான் வந்து கெட்டவன் அப்படின்றத வந்து உண்மை எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து மக்கள் கிட்ட வந்து இல்ல நான் நல்லவன் அப்படின்ற ஒரு சொல்ற யார் தெரியுமா? அவன் பயங்கரமான அக்யூஸ்ட். அவன் மிகப்பெரிய ஒரு சுயநலவாதி. நாளைக்கு அவர் இந்த வார்த்தையை பேசிட்டாருன்னா அந்த பெண் பாவம் இவனை சும்மாவே விடாதுங்க. நான் சொல்றேன் கேட்டீங்க, அழிவு நிலத்துக்கு விஜய் போயிடுவார். இத்தனை வருஷமா அவங்க கூட இருந்துக்கிறாங்க, உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு டார்ச்சர் கொடுத்துருக்கு, அவங்க போயிட்டு கொடுத்துறாங்க. இது திமுகவின் தூண்டுதல் பேர்ல வந்து இந்த வார்த்தைகளோ இல்ல வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீ மனுஷனே கிடையாது. ஜூலி அவர்கள் பாத்தீங்கன்னா விஜயை வந்து எதிர்த்து ஒரு சின்ன ஒரு விமர்சனம் வச்சிருந்தாங்க. உடனே ஜூலி வந்து அதுக்கு பதில் சொல்லிச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. உடனே ஜூலி அட்டாக் பண்றதுக்காக என்ன பண்ணாங்க, இவங்க வந்து கிட்னி திருடுற கும்பலாம் அவதூறு பரப்புறாங்க. கிட்னி திருடுற கும்பல் அவங்க வந்து கிட்னி திருடினாங்கன்னு சொல்லிட்டு என்னதான் பரப்புறாங்க பாருங்க. அதாவது இவங்க மனநிலை சொல்றேங்க, டிவிக்கு ஆட்களோட மனநிலை. பெத்த அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளைன்னு பார்க்க மாட்டானுங்க. விஜய் போய் தப்பா பேசினா இந்த மாதிரி எல்லாம் பண்ணி விட்டுருவாங்க. அதனால தயவு செய்து உங்க குடும்பத்துல இருக்கணும், பையன் வந்து இந்த டிவிக்குள்ள இருக்கானா இல்ல உங்க பெண் வந்து டிவிக்குள்ள இருக்கா, அவங்க கிட்ட இருந்து உசாரா இருங்க. ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நேற்றைக்கு நமக்கு சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக உதவி செய்த நண்பர்கள் யாராருன்னு பாத்தீங்கன்னா, பாலகிருஷ்ணன், சிம்முராஜ் மற்றும் டெனிசன் அவர்களுக்கு எங்களது நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோம். அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ற அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சு கொண்டு, இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சம்பவம் நடந்திருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நடந்திருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்றத நம்ம இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னைக்கு காலையில சரியாக 7 மணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இனிமையான ஒரு செய்தி வந்து வந்திருக்கும். அதாவது அவங்களோட போன் மெசேஜ் பார்த்தவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்றது நான் நம்புறேன். ஆமா, இது எல்லாருக்குமே நடந்திருக்கு. இது நிறைய வீடியோக்களும் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிச்சு. முதலமைச்சர்களுக்கு நன்றி சொல்லி, அது எதுக்காக நன்றி சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கலைஞர் உரிமை தொகை அது வந்திருக்கும். அது பாத்தீங்கன்னா 3000 ரூபாய், அது மொத்தமா 3 மாசம் சேர்த்து பிளஸ் வந்து ஊக்கத்தொகை வந்து 2000 கொடுத்திருப்பாங்க. சோ இந்த 2000 ஊக்கத்தொகை பாத்தீங்கன்னா வந்து இந்த விளிம்பு நிலை மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஊனமுற்றோர், அப்புறம் முதல்ல திருநங்கைகள், அப்புறம் வந்து இந்த விதை பென்ஷன் வாங்குறவங்க, அப்புறம் முதல்ல முதியோர் பென்ஷன் வாங்குறவங்க, சோ இவங்க எல்லாம் ஒரு கேட்டகரியில இருக்காங்க பாத்தீங்கன்னா. அவங்களுக்கு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா வரலன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கிட்ட வந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஐயா, அந்த மாதிரி வந்து நீங்க 2000 ஊக்கத்தொகை அவங்களுக்கு கொடுத்தீங்க, ஆனா எங்களை மறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது அந்த கோரிக்கையை ஏற்று நான் அவங்களெல்லாம் மறக்கல, கண்டிப்பா நான் செய்யறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு. வாக்குறுதி கொடுத்ததன் பேரில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில, அதாவது அவங்க வாங்குற பென்ஷன் ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் வாங்குவாங்க. சோ அது கூட பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. மகிழ்ச்சியான செய்தி இல்லையா? இது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா 2000 வந்திருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மீனவர் சமுதாயத்தில் மக்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களும் மொத்தமாக சேர்த்து, அதாவது டோட்டலாகவே சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் பேருக்கு அவங்க வாங்குற தொகையை விட 2000 ரூபாய் ஊக்கத்தொகை வந்து நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்துருக்காரு. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா மக்களை சந்திக்கும் போது சரி, இந்த பேட்டி எடுக்கும் போது சரி, இந்த முதியோர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன கேட்பாங்க, இல்லப்பா என்னப்பா எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்கவே இல்லை, கொஞ்சம் உங்க டிவியில சொல்லுப்பா, முதலமைச்சர் பாப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கோரிக்கையும் வச்சிருந்தாங்க. ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா இது நாங்க கோரிக்கை வச்சோமோ இல்லையோ, இது முதலமைச்சர் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமான முதலமைச்சர் இல்லையா, அவர் வந்து எல்லாருக்கும் சரி எல்லாருமே சமமா பாக்குறோம், எல்லாருக்குமே எல்லாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து திமுக பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்படுன்னு சொல்லலாம். அதன் அடிப்படை பேர்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 40 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. உண்மையாவே இது மகிழ்ச்சியான செய்தி தாங்க. அது போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரொம்ப கொடுமையான விஷயம் வந்து நடந்திருக்கு. அவங்கள வந்து நான் அரக்கர்கள் சொல்லுவேனா இல்ல வேற என்ன சொல்லுவேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதாவது நாங்குநேரியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில சரியா விடியற் காலில் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ரோட்ல நடந்து போவாங்க. அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா குறி வைத்து ஒரு கொலவெறி கும்பல், யாருன்னே தெரியாத கொலவெறி கும்பல் என்ன பண்றாங்கன்னா அவங்கள கண்ணா பின்னான்னு வெட்டுறாங்க. இதுல 2 பேர் வந்து இறந்து போயிடுறாங்க ஸ்பாட்ல. இது வந்து ஏத்துக்கவே முடியாதுங்க. இது வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஆட்சியில பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் நல்லது பண்ணுது. ஆனா இந்த மாதிரி கயவர்களை வந்து காவல்துறை வந்து உடனடியாக அடக்கணுங்க. அவனுக்கு யார் தைரியம் கொடுத்தா, அவன் எப்பாற்பட்டவன், எதுக்காக வந்து கத்தி எடுத்து ரோட்ல போற வர்றவங்க எல்லாம் வெட்டுறானா, இது ஏத்துக்கொள்ள முடியல. கண்டிப்பா வந்து இவங்க எவனாலும் சரி, யாராலும் சரி, இரும்பு கொக்காரம் கொண்டு அவங்களை வந்து அடக்கணும். அவங்களை வந்து எனக்கு என்கவுண்டர் பண்ணா கூட நிம்மதியா இருக்கும். இன்னைக்கு நைட்டு முடியறதுக்குள்ள அவங்கள கண்டிப்பா வந்து பிடிக்கணும்.
இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கவே கூடாது. இது காவல்துறை பார்த்தா கண்டிப்பா கண்காணிக்கணுங்க. ஏன்னா பார்த்தா இப்ப எலெக்ஷன் வர தேதி ஆயிடுச்சு. இப்ப எலெக்ஷன் அறிவிக்க போறாங்க. இந்த சமயத்துல இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு இல்லாம வந்து இந்த மாதிரி நடந்தது, இது என்ன ஆகும்ன்றது நமக்கு ஒன்றும் புரியல. அது இதுக்கு மேல அவன் கத்தின்றத வந்து அவன் கையில எடுக்கக்கூடாது. அந்த மாதிரியான தண்டனை வந்து கண்டிப்பா கொடுத்ததான் தமிழ்நாடு மக்கள் மனசு ஆறும், உண்மையா மனசு ஆறும். அதே போல பாத்தீங்கன்னா இன்னும் வந்து கொடுமையான, எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க. அதாவது பாத்தீங்கன்னா தேன்கனிக்கோட்டை அஞ்சட்டி அருகே பாத்தீங்கன்னா 2 வயது குழந்தை வந்து பாலியல் கொடுமை அனுபவிச்சு இறந்து போயிருக்கு. இது எப்படி இது அவன் மனசுல அவன் எப்படி என்ன ஒரு கேவலமான புத்தி எப்படி வந்திருக்கு, எப்படி நினைச்சு கூட நம்மளால பார்க்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு பச்சை குழந்தைகிட்ட போயிட்டு இந்த மாதிரி வேலையை அவன் பண்ணியிருக்கானா, என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலங்க. இவனுக்குலாம் வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும். இல்ல காவல்துறை பார்த்தா உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா வந்து இவன் வந்து கிட்டத்தட்ட இவன் வந்து வெளியே வரக்கூடாது, இவன் உலகத்தையே பார்க்க கூடாது. இந்த மாதிரி கொடூரர்களா இருக்காங்க. அதே போல பார்த்தா இவர் வந்து திமுகவுடைய வந்து பிரதிநிதி அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அது யாரா வேணா இருக்கட்டும்ங்க. இந்த மாதிரி ஒரு வெறி செயல் செய்யறவன் இந்த உலகத்திலேயே இருக்க தகுதியற்றவன். இவனை மாதிரி நாய்கள் எல்லாம் வந்து இந்த துபாயில எல்லாம் பார்த்தா கல் வச்சு சாவச்சிருவாங்க, இல்ல வந்து வெட்டுருவாங்க அந்த இடத்த வந்து. அந்த மாதிரி போட்டுருவனுங்கலாம். இந்த மாதிரி தான் இந்த மாதிரி கொடூர புத்தி உள்ளவர்கள் எல்லாம் பார்த்தோன்னா இருக்கிறானுங்க இங்க. இது இங்க மட்டும் இல்லை, இந்தியாலே உலகத்திலேயே இந்த மாதிரி கொடூர புத்தி உள்ளவர்கள் வந்து இருக்கதான் செய்வாங்க. அவங்க எல்லாம் வந்து எப்படின்னா இந்த பயத்தை ஒண்ணு காட்டணும். அதுக்கப்புறம் வந்து இவங்க அடங்குவானுங்க. ஏன்னா இது நினைச்சு பார்த்தாலே நம்ம வீட்டுல குழந்தைகள் இருக்குங்க, நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியல. இவ நம்பி எப்படி வெளியே கூட்டுறது? இப்ப குழந்தைகளுக்கு பயமாகுது நம்மளுக்கு. இந்த மாதிரி கொடூரர்களா இருக்க, இந்த கொடூரர்கள்லாம் கண்டிப்பா அடக்கணும். கண்டிப்பா வந்து முதலமைச்சர் பாத்தீங்கன்னா காவல்துறை அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா வந்து ஏதாச்சும் ஒரு மேற்கொண்டு ஒரு பெரிய சட்டம் போட்டு வந்து இது அடக்கணும். இது மட்டும் தான் நம்ம சைட்ல வந்து வெறும் மைனஸ் பாயிண்டா இருக்கு திமுக சைட்ல. பட் இதெல்லாம் கண்டிப்பா மாத்தி ஆகணும். ஆனா கண்டிப்பா வந்து அதாவது தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எவனுமே வந்து அதாவது பாத்தீங்கன்னா தப்பிக்க முடியாது. நம்ம தமிழ்நாடு காவல்துறைக்கு தப்பியும் அவன் எந்த உலகத்துல போயிருந்தாலும் சரி, அவனை தூக்கி வரக்கூடியவர்கள் தான் தமிழ்நாடு காவல்துறை சார்ந்தவர்கள். அவ்வளவு வல்லமைப்படுத்தவர்கள் நான் பெருமையா சொல்லுவேன். பட் ஆனா எவ்வளவுதான் வந்து காவல்துறை வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் என்னதான் பண்ணாலும் சில இந்த கொடூர புத்தி உள்ளவர்கள் வந்து உருவாக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது உருவாக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் வந்து அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயத்தை கொண்டு வரணும். அது எப்படி அவன் மனசுல உருவாகுதுன்ற அந்த விஷயம் வரல. இதுக்கு போயிட்டு நம்ம வந்து இதுக்கெல்லாம் காரணம் முதலமைச்சர் அப்படின்னு சொல்றது முட்டாள்தனம். இது முட்டாள்தனம். அதாவது அவனுடைய வளர்ப்பு சரியில்லை, அவனை சரியா வளர்க்கல, அவனுக்கு எப்படி யார்கிட்ட அணுகணும்ன்றது அவங்க சொல்லி வளர்த்துருக்கணும். அந்த மாதிரி ஆட்களை இது இந்த மாதிரி பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு இருக்கும் புத்தியில ஏறிடணும். ஏன்னா அவன் கொடூரனாயிடுறான், அவன் ஒரு சாத்தான் பேயா மாறிடுறான். அவன் உடம்புல என்ன ஓடுதுன்னு தெரியல, ரத்தம் ஓடுதா இல்ல என்ன ஓடுதுன்னு மாற்றங்கள் என்ன வருதுன்னு தெரியல. இந்த மாதிரி நாய்களை வந்து தமிழ்நாட்டை விட்டே வந்து அடிச்சுன்னு பாருங்க. நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து எவ்வளவு நல்லது பண்றாரு, யாருமே யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு வந்து டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. ஆனா சில இந்த மாதிரி நாதாரிகள் கயவர்களால பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டோட பேரை கட்டு போகுது. உண்மை ஓப்பனா சொல்றேன் நான். இப்போ நீங்க எடுத்துக்கோ இப்போ நீங்க எந்த ஸ்டேட் எடுத்தாலும் சரி தமிழ்நாடு பார்த்து காப்பி அடிச்சுதான் இருக்காங்க. ஒண்ணு இவங்க எப்படி இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க, எப்படி புதுசா கொண்டு வராங்க. இதை நான் பாக்குறேன், ஒரு நிறைய ட்விட்டர் போஸ்ட்லாம் வருது, நான் வந்து தமிழ்நாட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாநிலத்துல இருந்து பாத்தீங்கன்னா இது போடுறாங்க. கமெண்ட்ஸ்ல பாக்குறேன் நான் போடுறாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மாநிலத்தை தமிழ்நாடு மாநிலத்தை பார்த்தீங்கன்னா மத்த ஸ்டேட் எல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்து அண்டி பார்க்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேருக்கு எடுத்துக்கொண்டுதான் இருக்குது. இந்த நாய்களை வந்து பொழக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி நிறைய நாய்கள் இருக்கு. உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராச்சும் இந்த மாதிரி நாய்கள் சுட்டிருந்துச்சுன்னா அவங்க தயவு செய்து தைரியமா வந்து காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவங்கள விடவே கூடாது, அவங்கள பொழந்து கட்டணும். அதே போல பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்குங்க. அது என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் OPS அவர்கள் பாத்தீங்கன்னா திமுக வந்து இணைஞ்சிருக்காரு. சோ இணைஞ்சிட்டு பாத்தீங்கன்னா பிறந்த அன்னைக்கு வாழ்த்து சொல்றதுக்காக அண்ணா அறிவாலயம் வந்து இந்த கார் வருது,
உடனடியாக அந்த டிரைவர் வந்து இறங்கி போறாரு. இதை வச்சு இந்த கட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்களா இந்த டிரைவருக்கே வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுக இணைஞ்சது பிடிக்கல, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு அம்மாவுடைய வந்து அம்மாவுக்கு ரொம்ப பற்றானவர், எவ்வளவு கெத்தா வந்து இறங்கி போனாருன்னு சொல்லிட்டு தேவையில்லாத விமர்சனங்கள் பண்ணி, அது தெரியல உங்களுக்கு இந்த டிவிக்கேவும் இந்த ஏடிஎம்கேவும் சேர்ந்து வந்து என்னென்ன வேலை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரியான வேலைகள் சில்லறத்தனமான வேலைகள் பண்ணியிருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா அந்த டிரைவர் அவர்கள் தெளிவாக சொல்லியாச்சு. இந்த மாதிரி முதலமைச்சர்கிட்ட போய் நான் பின்னாடி வந்து காருக்கு டிக்கில பாத்தீங்கன்னா அந்த பூங்கொத்து இருக்கு, அந்த கிஃப்ட் எல்லாம் வச்சிருக்கேன், நீ அதை டக்குன்னு போய் எடுத்துட்டு கார் அங்க வெளியே விட்டுட்டு உடனே வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனடியா அவரு பெல்ட்டை கழட்டிட்டு கீழே இறங்குறாரு. இதுதான் நடந்தது. என்னால ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு, அது உண்மையான? அது உண்மைலாம் இல்லப்பா. என்னதானே ஆச்சு? நாங்கள் போர்ட்டிகோவில் வந்து வண்டி நிறுத்தணும். வண்டி நிறுத்தும் போது ஐயா என்ன சொன்னார், பொக்கே எடுப்பா, வண்டி பொக்கே எடுத்துட்டு சீக்கிரமாக வண்டியை ஓரம் போடுப்பா, பின்னாடி வண்டி வரப்போகுது அப்படின்னாரு. வேறு யாரும் கூட இல்லை, வேலை செய்யறதுன்னு பார்த்தா நான் ஒருத்தந்தான் இருந்தேன், மிச்சம் யாரும் எல்லாம் பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளேயும் நான் சரி நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு சீட் பெல்ட்டை கைட்டு பொக்கே எடுக்கிறதுக்கு போனேன். அதை வந்து இவங்க ஒரு கண்டென்ட்டாக போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. நானே ஒரு சாதாரண டிரைவரு, என் பொழப்புல ஏன் மண்ணலி போடுறாங்கன்னு தெரில. நான் போயிட்டேன்னு சொல்கிறீங்களே, ஆனால் நான் தான் ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போனேன். அவர் வெளியே வந்தார், நான் தான் திருப்பி அவரை பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போய் ஏர்போர்ட்டில் விட்டேன். அதெல்லாம் எந்த வீடியோவும் போட மாட்டேங்கிறீங்க. இந்த டோரை திறந்து நான் இறங்கி போனதை மட்டும் பெருசாக்கி விட்டுன்னு இருக்கீங்க. இப்பயும் நான் ஐயா கூட தான் இருக்கேன், ஐயா விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், கடைசி வரைக்கும் ஐயா கூட தான் இருப்பேன். எங்க ஐயா வண்டி முன்னாடி தான் நின்று பேசுறேன். ஆனா இவனுங்க என்ன பண்றானுங்க, டிஎம்கேல சேர்ந்தது வந்து யாருக்குமே பிடிக்கல, உங்க டிரைவருக்கே பிடிக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்ட ஒன்று போட்டு விட்டானுங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஏடா ஃபேக் நியூஸ், அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள்ல பண்ணி என்ன ஆக போகுது சொல்லு, என்ன ஆக போகுது? ஒன்னுத்துக்கும் பயன் இல்லை, ஒன்னுத்துக்கும் பயன். அதான் உண்மை, ஒன்னுத்துக்குமே பயன் இல்லாதவன் தான் இந்த அதிமுகவும் டிவிக்கும். ஒன்னுத்துக்கும் வேலைக்கு, அதாவது அவதூற பரப்புறது, இந்த மாதிரி தவறான விஷயங்கள்ல பரப்பி விடுறது, இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிட்டு இதுல வேற கட் பண்ணி அப்படியே வீடியோ போட்டு விட்டு பண்றீங்களே, இதனால என்னடா ஆக போகுது? ஒன்னும் கிடைக்க போறது இல்லடா. நீங்க கடைசி வரைக்கும் இதே மாதிரி கதில தான் இருக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா ஒரு திருட்டு நாய், அதாவது என்ன பண்ணதுன்னா, அவனை நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, இந்த மாதிரி நாய்களை வந்து காவல்துறை வந்து கண்டிப்பா கைது செய்யணும். ஆல்ரெடி பார்த்தோன்னா இவர் மேல வந்து ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு இந்த நபர் மேல. இவருக்கு என்ன சொல்றாருன்னு பார்த்தோன்னா, அதாவது முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரும் ஒருமையில பேசுறான் பாருங்க. இவர் எப்படி பேசுறான்ற வீடியோ மட்டும் பாருங்களேன். ஏன்டா திருட்டு திமுக காரங்களா, கேவலம் கெட்டவங்களா, பரதேசி பண்ணாடுங்களா, நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் தெரியாம தான் கேக்குறேன். ஏன்டா ஒரு ஃபெமிலிய வந்துட்டு இதுல காட்டுறாங்க. மக்களே, தமிழ்நாட்டு மக்கள் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த கேவலம் கெட்ட திமுக காரங்க என்ன செய்யறன்னு காட்டுறேன், சரியா? அதாவது அண்ணன் விஜயண்ணனுக்கும் வைஃபுக்கும் வந்து டிவோர்ஸ் ஆம். தற்கொலை பேல அடே ஸ்டாலின், ஏன்டா அவருக்கு மூலமா இல்லையாடா? ஒன்று பொஞ்சாரி நீ வந்து பிரிஞ்சிட சொன்னா நீ ஒத்துக்கொள்வியாடா? யாராச்சும் நியூஸ் பண்ணா நீ பாத்துட்டு போய் நான் கேக்குறேன். இல்ல உதயநிதி கேக்குறேன், தற்கொலை உதயநிதி நல்லா வருதுடா வாயில. டே நியூஸ் சேனல் ஏன்டா இவ்வளவு கேவலம் கட்டு போயிருக்கீங்க? உன்ட பொண்டாட்டிக்கும் உன் ஹஸ்பண்டுக்கும் ரிவர்ஸ் செய்ய பொய்யான நியூஸ் பண்ண உனக்கு எப்படா இருக்கும்? ஏன்டா இப்படி பொய்யான நியூஸ் போட்டு மக்களை வந்து இது பண்றீங்களா? இதுதான் திமுக. நான் சொல்லிக்கிட்டேன் உங்கள்ட்ட. இவன் அளவுக்கு இறங்கி நம்ம வந்து விஜய் வந்து நம்ம வந்து தப்பா பேசணும் வச்சுங்களேன், அது வந்து தப்பு. நாங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டோம். டேய் அந்த பையில இந்த பையில அந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டோம். இவன் பேசுறான் பாருங்க, இவனுக்கு யார் தைரியம் கொடுக்குறா? யார் இவனை வளர்க்கிறா? இவனை பேர் சொல்லி யார் தூண்டுறா? சொல்லுங்க. விஜய் தானே இந்த மாதிரி பேச சொல்றாரு. இவன் எப்படி இப்படி பேசுறான்? இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஒரு முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரும் இந்த அளவுக்கு பேச தைரியம் இருக்கும்? அவன் என்ன சொல்லி பேசுறான்னு பாருங்க. ஸ்டாலின் மாதிரி வந்து உங்க வைஃப் வந்து டிவோர்ஸ் கொடுத்தா சும்மா இருப்பீங்களா, நியூஸா போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பரப்புறானுங்க. எனக்கு புரியலையே. அதாவது இப்ப என்ன ஒரு மனநிலைன்னு பார்த்தோன்னா, இதுக்கு காரணம் திமுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அவன். இது எப்படி இது திமுக ஆகும்? ஏண்டா அவன் உங்க தலைவன் உங்க பொண்டாட்டியே சரியா பாத்துக்கு தரல, கொடுமைப்படுத்திருக்கான், டார்ச்சர் பண்ணிருக்கான். இதை வந்து கோர்ட்ல வந்து போட்டிருக்காங்க. இதுல என்ன பிரச்சனை? இது சொல்றாங்க தைரியம் 3 சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து வெயிட் பண்ணி பார்த்தாங்க. அதாவது பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் வந்து இது ஃபைல் பண்ணிருக்காங்க. எல்லாருமே தெரியும். விஜய் கிட்ட வந்து அழைப்பு விட்டு வாங்க பேச்சுவார்த்தை நடத்துன்னு சொல்லாம அவர் வந்து கண்டுக்காம இன்னமும் வந்து வெறுப்பேற்றமா வந்து பண்ணிட்டு இருக்காரு. இவங்களும் ரொம்ப பொறுமையா இருந்திருக்காங்க. பொறுமையை தாங்காம வந்து திருப்பி போயிட்டு பண்ணிருக்காங்க. முடிஞ்சு போச்சுங்க. இதுதான் உண்மை. இது நடந்துச்சு. உடனே இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான் காரணம். எப்படி திமுக காரணமா இருக்கும்டா? முட்டா பசங்களா? இந்த மாதிரி நாய்கள் எப்படி உள்ள விட்டு வச்சுக்கணும் தெரியல. உடனே பூச்சி அரெஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் நாய் பிடிக்கிற வண்டியில அடிச்சு இழுத்துன்னு போனோம். இவர் பெரிய அப்பாட்டாக்கர். இவருக்கு எதனா வந்து இவர் தைரியமா பேசுவார். விஜய் வந்து டேய் உன் தலைவனே ஓடி வேண்டா, தொடர்ந்தடிங்கடா, அவனு ஒரு பிரச்சனையாலே ஓடுருவான். நீ இவ்வளவு தைரியமா பேசுற, இப்ப ஜெயிலுக்கு போக போறியா? யார் பொறுப்பு?
யாரு பாப்பா? ஜெயிலுக்கு போ, அங்க உனக்கு தெரியும் அங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் போனதான் தெரியும். உன் தலைவன் வரானா இல்ல உன் சப்போர்ட்டுக்கு யார் வரான்னு ஒருத்தர் வர மாட்டான், ஓடுவானுங்க. உண்மை இவங்க வந்து அந்த தைரியத்தானுங்க. விஜய் என்ன பேசுனா விஜய் நமக்காக ஓடி வந்து நம்மளுக்கு வந்து வாழ்த்துவாரு அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. நான் இப்ப கேக்குறேன், திமுக தான் வந்து இது மாதிரி பண்ணிச்சு, திமுக தான் பண்ணிச்சு, திமுக வந்து சங்கீத சொன்னாங்களா இந்த மாதிரி பண்ணுன்னு சொன்னாங்களா, கரெக்டா எலெக்ஷன் டைம்ல அவங்க பண்ணிட்டாங்களாம். இது திமுகவின் சதி. எப்படா திமுகவின் சதி? ஒண்ணுடா, உங்க பொண்டாட்டிக்கிட்ட வந்து இப்ப திமுக வந்து இந்த மாதிரி டைவர்ஸ் பண்றாங்களா? சொல்லுங்கடா. ஏண்டா முட்டா பசங்களா, சொல்லுங்கடா. ஒரு புருஷன் மனைவியை வந்து சரியா பாத்துக்காம வேற ஒருத்தர் மேல தொடர்பு வச்சிருந்தா அது பேர் என்னடா? அதுதானே பண்ணி ஒரு டார்ச்சர் வேற கொடுத்துருக்காரு, காசெல்லாம் முடக்கி ஒரு அதாவது பார்த்தா ஹவுஸ் அரெஸ்ட்ன்ற மாதிரி வச்சிருந்தாங்களா? நான் சொல்லல, அவங்க சொல்றாங்க, பெட்டிஷன் இருக்கு. அது சொல்லிங்க. அது எப்படி திமுக காரணமா இருக்கும்டா? திமுக சொன்னா அவங்க கேட்டுருவாங்களா? எனக்கு புரியலையே. ஏடா ஒண்ணு தெரிஞ்சுக்கிறா, அவங்களே நீங்க இப்ப அசிங்கமா திட்டுறீங்க. ஒரு பெண்ணு உன் தலைமையில பாதிக்கப்பட்டுக்கிறாங்க, நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு தானே கொடுக்குறீங்களா? இங்க எங்க பாதுகாப்பு கொடுத்துறீங்க இவங்களுக்கு? 2 புள்ள பெத்தவடா விஜய் கூட இருந்து 25 வருஷத்துக்கு மேல வந்து அவனுக்கு குடும்பத்தினவங்க. அவங்களுக்கு தெரியாத விஜய் பத்தி உங்களுக்கு தெரியுமாடா? நான் கேக்குறேன், நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, சங்கீதா அவர்களுக்கு விஜய் பத்தி தெரியுமா? இல்ல வெளியில சுத்துறீங்களா தற்கொலை நாயகர் அவங்களுக்கு தெரியுமாடா விஜய் பத்தி? விஜய் ஒரு மோசமானவன் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்கடா. அவங்க சொன்ன ஒத்துக்க மாட்டீங்களா? நீங்க எப்ப திருந்துவீங்க? திருட்டு பசங்க திருந்துவீங்க. இன்னும் 2 மாசத்துல டோட்டலா திருந்து போறீங்க. திருந்தலன்னா கதை முடிஞ்சு போச்சு. உஷாரா இருங்க. இங்க பாரு, நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இதோட நாக்க அடக்கி பேசுங்க. இன்னும் 2 மாசம் தான் டைம். இதோ திருந்திடு, விட்டுரு. இந்த மாதிரி ஆபாசமா பேசுறதுலாம் விட்டுரு. நீ விட்டான்னு திருந்தாம இருந்தனா நீ கன்ஃபார்ம் ஜெயிலுக்கு போக ஒருத்தனை விட மாட்டோம். நான் ஓப்பனா சொல்றேன், எவனும் தப்பிக்க விட முடியாது. கன்ஃபார்ம் ஜெயில் தான் போவீங்க நீங்க. இந்த மாதிரி ஆபாசமா பெண்களை மதிக்காம கேவலப்பத்தீங்கன்னு இதெல்லாம் பொழப்படாது உங்களுக்கு. பொழப்பு தான். என்ன பண்றது பொழப்பு? இந்த ஜூலியே ஒண்ணு இல்லைங்க, இந்த எல்லாருக்கும் தெரியும். ஜூலி அவர்கள் பாத்தீங்கன்னா விஜயை வந்து எதிர்த்து ஒரு சின்ன ஒரு விமர்சனம் வச்சிருந்தாங்க. விமர்சனம் வச்சதுக்கு பார்த்தோம்னா இந்த டிவிக்கு சேர்ந்தவர்கள் தெரியல, அவன் பொண்டாட்டி அதாவது அவங்க மனைவியே வந்து விஜய் பத்தி சொன்னதுக்கே அவன் மனைவி வந்து அசிங்கமா வந்து பேசினாங்க. ஜூலியை சும்மா விடுவாங்களா? ஜூலியை பச்சை கேட்டானுங்க. உடனே ஜூலி வந்து அதுக்கு பதில் சொல்லிச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. உடனே ஜூலி அட்டாக் பண்றதுக்காக என்ன பண்ணாங்க, இவங்க வந்து கிட்னி திருடுற கும்பலாம் அவதூறு பரப்புறாங்க. கிட்னி திருடுற கும்பல் அவங்க வந்து கிட்னி திருடினாங்கன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பரப்புறாங்க பாருங்க. அதாவது இவங்க மனநிலை சொல்றேங்க, டிவிக்கு ஆட்களோட மனநிலை. பெத்த அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளைன்னு பார்க்க மாட்டானுங்க. விஜய் போய் தப்பா பேசினா இந்த மாதிரி எல்லாம் பண்ணி விட்டுருவானுங்க. அதனால தயவு செய்து உங்க குடும்பத்துல இருக்கணும், பையன் வந்து இந்த டிவிக்கில இருக்கானா இல்ல உங்க பெண் வந்து டிவிக்கில இருக்கா, அவங்க கிட்ட இருந்து உசாரா இருங்க. அவங்க வந்து அவங்க மனுஷனும் கிடையாது, அவங்களுக்கு என்ன ஒண்ணுமே புரியாது. நீ அவங்க கிட்ட தயவு செய்து உசாரா இருங்க. நீங்க விஜய் பத்தி என்ன சொன்னா கடிச்சு வைக்கும் தயாரா இருப்பானுங்க, இல்ல வந்து வேற என்னாலும் பண்றானுங்க உங்களை. உண்மை அந்த அளவுக்கு ஒரு மோசமானவங்க தான் இந்த விஜய் வந்து ஆதரிக்கிறவர்கள். தயவு செய்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து உங்க பசங்களோ உங்க யாருக்கு விஜய் கட்சியில் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட வந்து உசாரா இருங்க. தயவு செய்து சொல்றேன், உசாரா இருங்க. அதே போல பாத்தீங்கன்னா இவனுங்க எப்படின்னா, அதாவது நான் சொல்லல உங்களுக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஜய் வந்து சும்மா லைட்டா கேள்வி கேட்டாலே வந்து என்னென்னமோ பேசுவான்னு சொல்லிட்டு, அதே போல இங்க சோனியா ராஜகுமாரின்றவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க. அந்த ட்விட்டர்ல வந்து கொஞ்சம் ஃபேமஸானவங்க, விஜய்க்காக வந்து பயங்கரமா வந்து குரல் கொடுத்தவங்க. அதாவது பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து என்ன இறங்கி பேசுவாங்க. இவங்க என்ன ஏதுன்னு தெரியாது, இதுவும் தற்கூரி தான் இருந்தாலும் வந்து விஜய்க்காக பேசியிருக்காங்க. ஆனா ஒரு சில விஷயத்துல வந்து அவங்களுக்கு ஈடுபாடு இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் எதிர்த்து இல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. எதுக்கு இப்படி நடக்குது, என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு கேள்வி கேட்டதுக்கு இவங்களையும் பாத்தீங்கன்னா தரக்குறைவா பேசியிருக்கானுங்க. அதாவது அந்த ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஹேண்ட்லிங், அவர் தான் ஐடி எல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அவங்க மூலியமா பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஜாம்பிஸ்ல இறக்கி விட்டு அவங்கள வந்து திட்டுறதாகவும் இல்ல வந்து ஒதுக்குறதாகவும் தெரியல, மறுபடியும் ஆபாசம் பேசுறதாகவும் சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுது ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இந்த வீடியோ பாருங்க. இப்ப பேர் கும்பல் கூட்டிட்டு வந்து என்ன அட்டாக் பண்றது வந்து கேவலமா இல்லையா? இதுதான் வேலையா ஐடிவிங்க்கு? ஐடிவிங்ல உங்களுக்கு பொறுப்பு கொடுத்தாங்க, அந்த பொறுப்புக்கு என்ன பண்ணணும், அந்த பொறுப்புக்கு என்ன வேலை பார்த்துருக்கீங்க? எனக்கு புரியவே இல்லை. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நீங்க என்ன அந்த பொறுப்புக்கான வேலையை கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க நீ எடுத்து சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க குரூப்பிசம் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்குது. பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். இப்படியே என்னை வந்து சீண்டிட்டே இருந்தாங்கன்னா நான் இதை வந்து இன்னமுமே இதை நான் எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும்னு நான் உண்மையிலேயே என்னை தள்ளுற அளவுக்கு கொண்டு போனாங்கன்னா நான் அதையும் செய்யறதுக்கு தயார். ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்கேன். இதுதான் ஏன்டா இந்த மனுஷங்களா நீங்க? டேய் மனுஷங்களா நீங்க? அதாவது நான் சொல்றேன்னா விஜய்க்கு எதுனா ஒண்ணு வச்சுங்க, இவனை யாரும் சும்மா விட மாட்டானுங்க.
இதான் உண்மை. யாராவது சரிங்க, உண்மை இல்ல. இப்போ வந்து விஜய் டைவர்ஸ் பண்ணிட்டாருன்னா நீங்க எழுதி வச்சுங்க, இதே மாதிரி பார்த்தோன்னா அவனு என்ன பண்ணுவான், அவங்க பொண்டாட்டிகள் எல்லாம் வந்து கண்டிப்பா டைவர்ஸ் பண்ணுவான். அதனால தயவு செய்து வந்து மனைவிமார்களே இவங்க கிட்ட உசாரா இருங்க. எல்லாருக்குமே தெரியும், அதாவது பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து நாளைக்கு, அதாவது 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் வந்து சுற்றுப்பயணம் போறாரு. அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா நிர்வாகிகளை சந்திக்கிறார். அதாவது நிர்வாகிகள்ன்றது அங்க யாருமே கிடையாது, விஜய் ரசிகர்கள், மக்கள், விஜய் விரும்புகிறவர்கள் வச்சுங்களேன், அவங்க நிர்வாகிகள் வராங்க. அதே போல பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து சில நிபந்தனைகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க, இதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொல்லியாச்சு. எப்படியும் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு கண்டிப்பா வந்து காவல்துறை பாத்தீங்கன்னா மேல வழக்கு பண்ணதான் போகுது. ஆனா தயவு செய்து வந்து நான் இவங்களை விட்டுருங்க, பொதுமக்களாகிய நீங்கள் யாராச்சும் போனீங்கன்னா, இந்த கூட்டத்தை நம்பி விஜயை பார்க்க போறீங்கன்னா தயவு செய்து வந்து போங்க. ஆனா நீங்க எப்பவுமே உசாரா போகும், தண்ணி பாட்டில் தூங்க எல்லாமே எடுத்துட்டு போயிடுங்க. அவங்க தருவானுங்களோ மாட்டானுங்களோ அப்படிலாம் இல்லை, நம்மளோட உயிர் முக்கியம். அதனால தயவு செய்து பாத்தீங்கன்னா தண்ணி பாட்டில் கொண்டு போங்க. குழந்தைகளை தயவு செய்து கூட்டு போகாதீங்கம்மா. ஏமா அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. நான் கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செய்து குழந்தைங்களை கூட்டு போகாதீங்க. அதே போல கர்ப்பிணி பெண்கள் வந்து தயவு செய்து போகாதீங்க. விஜயை பார்க்கலாம், டிவியில பாத்துக்கலாம், அவனெல்லாம் பார்த்துல ஒன்னும் ஆக போறது கிடையாது, அவங்க ஒன்னும் பண்ண மாட்டாங்க. உண்மை ஓப்பனா சொல்றேன், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. சினிமால பாக்குற விஜய் வேற, நேர்ல இருக்கிற வேற. தயவு செய்து அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து குழந்தைகளை மட்டும் கூட்டிட்டு போகாதீங்க. அந்த குழந்தை வந்து எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து இல்லாம கஷ்டப்படுறாங்க, அதை நீங்க கொண்டு போயிட்டு அங்க கொடுமை பத்தாதீங்க. தயவு செய்து அங்க ஏதாச்சும் தயவு செய்து எந்த அசம்பாவிதமும் நாளைக்கு நடக்கக்கூடாது. அது இந்த விஜய் வந்தாலே, விஜய் எங்கன்னா போனாலே ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்து நிலவுது. உண்மை அதான். அங்க காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா எப்படி எந்த அளவுக்கு ஒரு உன்னிப்பா கவனிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. அது பயங்கரமா அதாவது கண்காணிக்கிறாங்க. அவங்களுக்கு பதட்டம் ஏற்படுது, ஐயோ இதெல்லாம் அவன் ஆயிட போகுது, இவங்க சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க, இவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிச்சு பாக்குறாங்க. எந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கும் அதுல இருக்கிறானுங்க. இருந்தாலும் அதை மீறியும் வந்து இவனுங்க வந்து செயல்படுறது வந்து யாரை ஏத்துக்கு, ஏன்னா உலகத்திலேயே இந்த மாதிரி புரிஞ்சிக்காத மனுஷ ஜென்மங்கள்லாம் இருப்பாங்க. இவங்க மனுஷ ஜென்மங்கள்லாம் கிடையாது, இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரியான மென்டலான்ஸ், உண்மை பைத்தியக்காரங்க இவனுங்கெல்லாம். ஸோ வந்து அவங்களுக்கு புரியாது. ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கிற கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாம தான் வந்து உஷாரா இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா தயவு செய்து சொல்றேன், திரும்ப சொல்றேன், இந்த குழந்தைகளை வந்து தயவுசெய்து கூட்டு போகாதீங்க. நாளைக்கு விஜய் வந்து என்ன பேச போறாருன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. அதாவது மீண்டும் என்ன சொல்லுவாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை. அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா இந்த கண்டிப்பா வந்து இந்த விஷயத்த கண்டிப்பா பேசினாருன்னா, இதை வந்து மேடையில வந்து என்னோட பர்சனல் விஷயத்த வச்சு அட்டாக் பண்றாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை பேசினாருன்னு வச்சுங்களேன், அவனா மாதிரி 1ஆம் நம்பர் தற்கூரி உலகத்திலே கிடையாதுங்க. அதாவது ஒரு அடிமுட்டாள், என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒண்ணுமே தெரியாத மண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அவன் தான் விஜய். தன்னுடைய வந்து பாருங்க, நான் வந்து கெட்டவன் அப்படின்றத வந்து உண்மை எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து மக்கள் கிட்ட வந்து இல்ல நான் நல்லவன் அப்படின்ற ஒரு சொல்றவங்க யார் தெரியுமா, அவன் பயங்கரமான அக்யூஸ்ட், அவன் கேடு கட்டவன், அவன் மிகப்பெரிய ஒரு சுயநலவாதி. அந்த மாதிரி ஆட்கள் தான், அந்த மாதிரி ஆள் தான் விஜய். நாளைக்கு அவர் இந்த வார்த்தையை பேசிட்டாருன்னா அந்த பெண் பாவம் இவனை சும்மாவே விடாதுங்க. நான் சொல்றேன் கேட்டீங்க, அழிவு நிலத்துக்கு விஜய் போயிடுவார். நாளைக்கு அந்த வார்த்தையை மட்டும் திமுக தான் காரணம் விட்டாருன்னு வச்சுங்க, அந்த பெண் பாவம் சும்மா வருது. ஏன்னா இத்தனை வருஷமா உங்க கூட இருந்துக்கிறாங்க, உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு டார்ச்சர் கொடுத்துருக்கு, அவங்க போயிட்டு கொடுத்துருக்காங்க. இது திமுகவின் தூண்டுதல் பேர்ல வந்து இந்த வார்த்தைகளோ இல்ல வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீ மனுஷனே கிடையாது, நீ மனுஷனுக்கு பிறந்தவனே கிடையாது. இதை வந்து நாளைக்கு சொல்லுவாரா மாட்டாரா அப்படின்றத வந்து நம்ம நாளை வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.